தேசிய முற்போக்கு தலைவர்கள் ஆரம்பிக்கிறாரு. அந்த புரட்சி சொல்லி அம்மாவோட அதிமுகவோட கூட்டணி வச்ச பிறகு போதுதான் 26 சட்டமன்ற உறுப்பினர் அவர் பெறுகிறார். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் வர முடியுது. அந்த நேரத்தில் அவர் ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் பேசுகிறாரு. பட் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தா அவர் அதிமுக மாதிரி இப்போ அவரோட என்ன சொல்கிறாரு, கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்கிறாரு, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு அந்த 1 பாயிண்ட் அஜெண்டா என்ன? அப்போ ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கலாம், ஏதாச்சும் ஒருத்தர் தலைமையோட இது என்னுடைய வளர்ச்சியை தடுக்கலாம். நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன், அதனால் பார்க்கல ஓரளவுக்கு செலவும் செய்வேன். நான் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு, சரி இது இருந்தால் நமக்கு இடைஞ்சல் நினைக்கக்கூடியவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு இடைஞ்சல் பண்ணி வரும்பொழுது சுப்பிரமணியன் அவருடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? எனக்கு பார்க்கல அவர் அவருடைய தலைமை, முதலமைச்சர், அவரோட குடும்பம், அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு வேலை பார்க்குற மாதிரி தான் எனக்கு பார்க்க தோணும். காலேஜுக்குள்ள 350 சீட்டு அலோகேஷன் மெடிக்கல் கவுன்சில் கொடுத்துருச்சு. அரசாங்க காலேஜுக்கு அவங்க கேட்ட அந்த 500 சீட்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தலை, போதிய அளவுக்கு அந்த ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த இது இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை காமிச்சு திமுக அவங்க இந்த கடந்த தேர்தலில் இப்போ அவங்க சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க, வருஷத்துக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொன்னாங்க. இப்போ 5 வருஷத்தில் 50 லட்சம் பேர் கொடுத்துருக்கணும். கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ இதெல்லாம் இளைஞர் மனதை வச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுக்கிட்டு உதயநிதி வந்துட்டாருன்னா இளைஞர் ஓட்டு போட்ட மாட்டாங்க. நேயர்களுக்கு வணக்கம். நீங்க நம்மோட நினைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, மதுரை மண்ணினுடைய மைந்தர், பிரபல மருத்துவர், அதிமுகவின் மருத்துவ அணியினுடைய இணைச் செயலாளர் பி. சரவணன் அவர்கள் இன்னைக்கு நம்மோட நினைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கு. வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். அரசியல் பயணம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நீங்க ஒரு மருத்துவராக இருக்கீங்க சார். மருத்துவர் அடுத்து நீங்க அரசியல்வாதியா வந்திருக்கீங்க. அரசியல்வாதிக்கும் மருத்துவருக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு எது சார் பிடிச்சிருக்கு? நீங்க வலது கண்ணு பிடிக்குதா இடது கண்ணு பிடிக்குதான்னு கேட்டீங்கன்னு என்ன சொல்றது, ரெண்டும் தேவை. நீங்க சொன்ன மாதிரி பார்க்கல, மருத்துவராக இருக்கும்போது ஒரு சின்ன ஏரியாக்குள்ள இருக்கிறேன். நான் சரவண மருத்துவமனைன்னு வச்சிருக்கிறேன், மதுரையில் இருக்கிறேன். என்னை தேடி பேஷண்ட் வர்றாங்க. இப்போ எங்களோட மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு 300-400 ஓபி பார்க்குறோம் நாங்கள். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பரவலாக நம்ம தமிழ்நாடு அளவுக்கு, அதில் சவுத்து தமிழ்நாடு அறிமுகமான ஒரு மருத்துவரை நம்ம இருக்கிறோம். ஆனால் இதை தாண்டி மருத்துவ உதவியை தாண்டி மக்களுக்கு அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். ஏன்னா ஒரு 20-22 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி வரும்பொழுது அதை தாண்டி வரும்போது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மு, இன்னைக்கு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு நம்ம உருவாக்கி தரலாம். இது மாதிரி பல்வேறு இது இருக்குது. இப்போ பிரச்சனைகள், மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும், நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இல்லை, அது அரசியல் தான் பண்ணணும்ட்டு இல்லையா சார்? பொதுவாக இப்போ அறக்கட்டளை மூலியமா பண்ணுறாங்க, சின்ன சின்ன இயக்கம் மூலியமா பண்ணுறாங்க. அரசியல் பண்ண வேண்டிய நிர்பந்தம்ங்கிறது என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் ஒரு பகுத்தறிவு கொள்கையெல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். அவருடைய ஸ்டூடெண்ட், அவருடைய சிஷியராக இருந்த பேரறிஞர் அண்ணா அதிகாரத்துக்கு வந்தால் தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும் அப்படின்றனால தான் திமுகவை தோற்றுவிக்கிறார். இப்போ அந்த மாதிரி அதிகாரம் வேணும். ஒரு எங்களுக்கு கையெழுத்து போட ஒரு இடம் இருந்தால் நம்ம நினைக்கக்கூடிய வகையில் செய்யலாம். இப்போ நான் தனிப்பட்ட சரவணனா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னா ஒரு காலேஜில் உங்களுக்கு ஒரு 2 பேர் 3 பேருக்கு நான் அட்மிஷன் வாங்கி தரலாம். ஆனால் இதே அதிகார மையத்துக்கு வந்தோம்னா அதிக பேருக்கு நம்ம பயன்படக்கூடிய வகையில் நம்ம வாழ்க்கையை அமைக்க முடியும், அவங்களுக்கான சேவைகளை செய்ய முடியும் அரசியல்ல. ஃபர்ஸ்ட் எம்டிஏகேல இருந்தீங்க, டிஎம்கேல இருந்தீங்க, அடுத்து பிஜேபி, ஏடிஎம்கே, இந்த பல கட்சிகள் நீங்க மாறி வந்தாலுமே தனிப்பட்ட முறையில் டாக்டர் சரவணனுடைய தனிப்பட்ட கொள்கைங்கிறது என்ன? இப்போ மற்ற அதாவது இப்போ நீங்கள் பல கட்சிகள் மாறி வந்தாலும் எது கொள்கைகள் கொண்டது ஒவ்வொரு கட்சியுமே சொல்ல போனால், அந்த டாக்டர் சரவணனுடைய தனிப்பட்ட கொள்கைங்கிறது என்னது சார்? இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான், மருத்துவரா மருத்துவ சேவை,
அதை தாண்டி ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்க, சமூக சேவை. இது ரெண்டு என்னுடைய கொள்கை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2-3 நான் இயக்கங்கள் மாறி இருக்கேன்னு சொன்னால் கூட, எந்த இடத்துலையாவது நீங்கள் மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது, இவர் இருந்தார், இந்த இடத்துல ஊழல் பண்ணார், பணம் சம்பாதிக்கிறதுக்காக இவர் கட்சியில் மாறினார் அப்படின்னு இருக்காது ஆக்சுவலாக. ஆமாம், ஏதாவது ஒரு தடை இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கலாம், ஏதாச்சும் ஒருத்தர் தலைமையோட இது வந்து என்னுடைய வளர்ச்சியை தடுக்கலாம். நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன், அதனால் பார்க்கல ஓரளவுக்கு செலவும் செய்வேன், நான் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு, சரி இவர் இருந்தால் நமக்கு வந்து இடைஞ்சல் நினைக்கக்கூடியவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு இடைஞ்சல் பண்ணி வரும்பொழுது, இடையூறாக இருக்கும் பொழுது, அவங்களோட வீண் பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்னு ஒரு சூழல் வரும் பொழுது, சில நேரத்தில் நான் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி நான் மாறிடுறேன். என்னோடது மக்களுக்கான சேவை. எந்த இடத்துலையுமே அந்த சேவையில் காம்ப்ரமைஸ் இருக்காது. ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒருத்தர் நான். ஏன்னா எந்த நேரத்துலையும் யாரும் பார்க்கலாம், என்னால் முடிந்த உதவிகளை நான் வந்து மக்களுக்கு செய்வேன் நான். ஓகே, நீங்கள் திருப்பரங்குன்ற எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க. திருப்பரங்குன்ற எம்எல்ஏவாக இருந்து இது வரைக்கும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி, நான் தனிப்பட்ட முறையில் திருப்பரங்குன்ற எம்எல்ஏவாக இருந்து நான் இந்த ஒரு சாதனை நான் பண்ணினேன் அப்படின்னா என்னதுங்க சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்குவான வரம்பு வந்து ரொம்ப கம்மி. ஆமாம், அந்த 5 வருடத்தில் 3 கோடி ரூபாய் அவர் செலவழிக்க முடியும்னு நினைக்கிறேன் வருடத்திற்கு. அதுதான் அவரோட லிமிட். அது அதனால் தொகுதி பிரச்சனைகளை முழுவதும் வந்து ஒரு எம்எல்ஏ நிச்சயம் சால்வ் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து தண்ணி லாரி பர்சனலாக 2 லாரி வாங்கி, ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ரொம்ப தண்ணி கஷ்டம் இருந்தது. அப்போ வந்து எல்லா கிராமங்களுக்கும் வந்து இடைவிடாமல் அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி சப்ளை பண்ணோம். அன்றாடம் தொகுதிக்குள்ள வந்து டாக்டர் சரவணன், எம்எல்ஏ சரவணனோட முகம் தெரியும். மக்கள் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷத்துல என்னோட டீம் ஆளுங்க இருப்பாங்க. நான் எம்எல்ஏவா அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன் நான். அதனால அதனால சில விஷயங்களை என்னோட சொந்த செலவில் நான் அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். சிலது வந்து அரசின் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் சட்டமன்றத்தில் அதற்கான கேள்விகள் கேட்டு அப்படி சில விஷயங்களும் நம்ம நடந்திருக்கிறது. ஓகே சார், அதே மாதிரி நீங்கள் திருப்பரங்குன்றத்து மக்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. மறுபடியும் எலெக்ஷன் நிற்கும் போது அதாவது பெரிய அளவில் வந்து வரவேற்பு இருந்துச்சு அப்படி சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா காலச்சூழல் இன்னைக்கு அரசியல் முந்தி இருந்த மாதிரி இப்போ அரசியல் இல்லை. அதனுடைய நிலை வந்து இப்போ மாறுது. மக்களுடைய பார்வையும் அதில் மாறி இருக்கிறது. ஆமாம், ஆனால் என்னோடது பொது வாழ்க்கை தொடர்ந்து நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஒரு 15 வருஷமாக நான் தொடர்ந்து பயணிக்கிறேன். எந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேவை செய்கிறதுல மக்களுக்கு குறை வைக்கல நான். ஆமாம், வெற்றி தோல்வியை தாண்டி வெற்றி தோல்வி என்னை பாதிக்கலாம். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் தோல்வி எனக்கு அடைகிறேன். ஆனால் என்னுடைய பயணத்தை நான் நிப்பாட்டலை. அந்த பொது வாழ்க்கை என் பயணத்தை நிப்பாட்டலை. தொடர்ந்து தொய்வு அடையலை, தொடர்ந்து பயணிக்கிறேன் நான். ஓகே, அப்போ வந்து நீங்கள் மருத்துவர் அணியில் இணை செயலாளர் இருக்கீங்க அதிமுகவில். உங்களுடைய தனிப்பட்ட ரோல் என்ன? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த மக்களுக்காக அந்த பொறுப்பு மூலியமா? இப்போ எங்கள் அதிமுகவில் மருத்துவரோட நீங்கள் சொன்ன மாதிரி இணை செயலாளர் இருக்கிறேன். தமிழகம் முழுவதும் வந்து மருத்துவ முகாமுகள் மருத்துவ மூலம் அமைத்து மக்களுக்கான அந்த மருத்துவ சேவையை நாங்கள் வழங்குகிறோம். அதை தாண்டி இப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்கிறோம். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க சுகாதாரத்துறையில் என்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை வந்து நம்ம வந்து பொது வெளியில் மீடியாவுக்கு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். அதை பார்த்து சில விஷயங்களை வந்து இப்போ இந்த ஆளும் அரசு கூட சில இடங்களை திருத்துறதுக்கு முனைந்திருக்கிறார்கள். அதனால வந்து அந்த வகையில் என்ன எதிர்கட்சின்றது வந்து இன்னைக்கு ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தூண். அப்போ வந்து ஆளுங்கட்சியோட குறைகளை நம்ம வந்து அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். அதை வந்து அவங்களை திருத்திக்கிறதுக்கான வழி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு இதை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம். நீங்கள் இப்போ எடப்பாடி அவருடைய கை கோர்த்து நீங்கள் அதிமுகவில் பயணிக்கிறீங்க. பல கட்சிகள் மாறி வந்தாலும் எடப்பாடி அவர்கிட்ட உங்களை கவர்ந்தது என்ன சார்? அவர்கிட்ட நீங்கள் கவர்ந்து இந்த இடத்துக்கு போனால் நம்ம சரியான நமக்கு அரசியல் வாழ்க்கை இருக்கும் அப்படி நீங்கள் நினச்ச அந்த பாயிண்ட் என்னதுங்க சார்? ஆமாம், நான் பார்த்த வரைக்கும் இப்போ நீங்களும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஐயா எடப்பாடியார் வந்து ஒரு கிளை செயலாளராக அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்கி இப்போ இயக்கத்தோட பொதுச் செயலாளர் வரைக்கும் வந்திருக்கிறாரு. நாம் ஒரு முறை வந்து முதலமைச்சராகவும் 4 வருஷம் 2 மாதம் வந்து பயணிச்சிருக்கிறார். ஆமாம்,
இவர் வந்து எனக்கு பார்க்கல ஒரு சாமானிய மக்களுக்கான ஒரு முதல்வராக எனக்கு பார்க்க தெரிகிறது. அவரை வந்து எந்த நேரத்திலையும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம், வீட்டுக்கு போனால் அவரை சந்திக்க முடியும். அந்த மாதிரி ஒரு எளிய முறையில் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவர் அமைச்சிருக்கிறார். இப்போ நம்மளுடைய குறைகளை வந்து அவரை பார்த்து ஈஸியாக அப்ரோச் பண்ணி சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. அவர் பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளந்திரியாக இருக்கும் அவரோட பேச்சு, யதார்த்தமான பேச்சாக இருக்கும், மக்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி பேச்சாக இருக்கும். அந்த விஷயம் வந்து பண்ணியிருக்குது. அதை தாண்டி பார்க்கையில் அவரோட சாதனைகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 7.5% மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவத்துறையில் இடம் கிடைக்கிறதுக்கான ஒரு இதை கொண்டு வரார். இப்போ இந்த நீட் அப்படின்ற ஒரு கொடிய ஒரு அரக்கன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. இதற்கான முதல் விஷய விதையை தூவுனது யாருன்னா காங்கிரஸ் ஆட்சியும் அந்த நேரத்தில் அந்த ஆட்சியில் பங்கெடுத்த திமுகவும் தான். அப்போ வந்து கட்டாயமாக்கப்பட்டது. ஏன்னா மத்திய அரசு வந்து பெரும்பான்மையான ஒரு நிலையில வந்து சட்டமாக்கப்பட்ட பிறகு அதை வந்து ரொம்ப சாதுரியமாக இதைத்தான் நம்ம ராஜதந்திரம் சொல்லலாம். அப்போ வந்து புரட்சி தமிழன் ஒரு பட்டம் கொடுத்தது தகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் என்ன புரட்சின்றது இதுதான். இப்போ ஒரு அரசு பள்ளி மாணவன், ஒரு எளிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு பொண்ணு இன்னைக்கு வந்து மருத்துவ கல்வியில் வந்து நீங்கள் வந்து படிக்க முடியும். 600 பேர் இன்னைக்கு வருஷத்துக்கு படிக்கிறாங்க. இந்த 5 வருட கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 3000 பேர்கிட்ட இப்போ வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 11 மெடிக்கல் காலேஜை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய ஆட்சி. இந்த 4 வருடம் 2 மாதத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ அதுக்கு வந்து 1450 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் தனியாக இடம் கிடைக்கிது அவங்களுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு. இந்த மாதிரி அவருடைய சாதனைகள். இப்போ கொரோனா காலகட்டம் அவருடைய ஆட்சியில் 2 வருஷம் வந்து கொரோனா இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பேரழிவு இருந்தது. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் நம்ம வந்து அங்கங்கே பார்த்தோம். ஆனால் குறைவான சேதம் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து மக்கள் பிரச்சனையை உடனடியாக அவர் அட்ரஸ் பண்ணி மக்களுக்கான அந்த விஷயங்கள் இது பண்ணார். நான் கூட சட்டமன்றத்தில் எனக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து நம்ம வந்து ரேஷன் கடையில் வந்து மாஸ்க் மக்களுக்கு நம்ம விநியோகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்தேன். அரசாங்கம் அது பண்ணியது. மக்களுக்கு ரேஷன் கடையில் மாஸ்க் வந்து இலவசமாக தரக்கூடிய அந்த ஒரு அளவுக்கு இருந்தது. இன்னும் கூட ஒரு நிலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையில் மருத்துவமனைகள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த நேரத்தில் வந்து மத்திய அரசு உதவியோட அதை வந்து ஒரு அளவுக்கு அந்த வேலையை வந்து ஒரு ஈஸியாக அந்த ப்ராசஸை மாற்றி ஆக்சிஜன் சப்ளை கிடைச்சி அந்த நேரத்தில் கொரோனா மக்களை நிறைய பேரை நம்ம வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை வந்து இந்த அதிமுக அரசு, ஐயா எடப்பாடியார் தலைமையில் இருந்தக்கூடிய அம்மாவின் அரசு அந்த நேரம் கொடுத்தது. இந்த மாதிரி அவருடைய ஒரு சாதனைகள், அவருடைய எண்ண ஓட்டங்கள், மக்களோட நல்வாழ்வுக்காக அவர் சிந்திக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து எனக்கு கவர்ந்தது. அதாவது நீ அந்த 7.5% அப்படிங்கிற ஒரு எளியவரா, ஒரு சாதாரண ஒரு அரசு பள்ளியில படித்த மாணவரா அவர் உணர்ந்தனால இந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்தா நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல மக்களுக்கு இது தேவை அப்படிங்கிறத கொண்டு வந்தாரு நினைக்கிறீங்களா, இல்ல அரசியல் கொண்டு வந்தாரு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இது வந்து மக்களுக்கு தேவைன்றதை எடுக்க முடியாது. இதுல வந்து அரசியல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அதிமுகவில் இருக்க உறுப்பினருக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படின்னா நீங்க அது அரசியல்னு சொல்லலாம். இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒரு உள் இடஒதுக்கீடு. இது வந்து இந்திய அளவில் கவனம் பெற்ற ஒரு விஷயம். இது பல மாநிலங்கள் வந்து இனி அடுத்து இதை வந்து கடைபிடிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ அரசு காப்பீடு திட்டம்ன்றது வந்தது, அதை கூட திமுக காரங்க கொண்டாடுவாங்க, கலைஞர் கொண்டு வந்தது காப்பீடு திட்டத்துன்னு. ஆனால் இது வந்து ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய அப்பா இருக்கும் பொழுது அது வந்த திட்டம். அது அப்போ ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டத்தை வந்து இன்னொரு மாநிலம் வந்து எடுத்து செய்யும். அப்படி வந்து இந்தியாவே வந்து எல்லா மாநிலமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு திட்டம் நம்ம சொன்னோம்னா இந்த மாதிரி 7.5% உள் இடஒதுக்கீடு. இது வந்து ஒரு நிச்சயம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு ஸ்டார். இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீங்க என்ன சொல்லுவீங்க? சத்துணவு திட்டம் சொல்லுவீங்க. புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னீங்கன்னா மடிக்கணினி திட்டம் சொல்லுவீங்க. நீங்க பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் சொல்லுவீங்க. ஆமா, இந்த மாதிரி பெரிய விஷயங்கள். அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், இல்லை இது எல்லாமே நீங்கள் சொல்லலாம். அம்மா மினி கிளினிக், 2000 மினி கிளினிக் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ கூட தன்னோட பயணத்தில் புரட்சி தமிழாய எடப்பாடியார் அறிவிச்சிருக்காரு, 4000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்து நம்ம கிராமப்புற மக்களோட அந்த சுகாதார மேம்பாட்டுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு மருத்துவர்னால இந்த ஒரு கேள்வி கேட்குறேன் சார். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவருடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? எனக்கு பார்க்கையில் அவர் வந்து அவருடைய தலைமை
முதலமைச்சர் அவரோட குடும்பம் அவங்கள வந்து திருப்திப்படுத்துறதுக்கு வேலை பார்க்குற மாதிரி தான் எனக்கு பார்க்க தோணுது. ஏன்னா சுகாதாரத்துறையோட இருண்ட காலம்னு இந்த திமுக ஆட்சி காலத்தை நம்ம சொல்லலாம். அவரோட செயல்பாடு வந்து அந்த அளவுக்கு சரிவர இல்லை. அவர் மராத்தான் ஓடுறாரு, அது ஒன்று மட்டும் செய்கிறாரு. இங்கே திட்டங்கள்னு வரும்பொழுது நிறைய வந்து அதில் வந்து அந்த கொரோனா காலத்துல ரொம்ப வேகமாக செயல்பட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு ஆக்சிஜன், இப்போ நீங்கள் சொன்ன ஆக்சிஜன் விஷயம், இன்னும் பல விஷயங்கள் அவருமே வேகமாக செயல்பட்டு பண்ணார்ல. இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் நிச்சயம் அவனோட பங்களிப்பு இந்த சமுதாயத்தில் இருக்கும். பக்கத்து வீட்டுகளை காப்பாற்றுறதோ யாரோ ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு இருக்கும். நான் எம்எல்ஏவா திருப்பரங்குன்றம் தொகுதி முழுவதும் நாங்கள் வந்து அந்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக விஷயங்களை முன்னெடுத்து நாங்களும் செஞ்சோம். அதனால் இதை சொல்லிட முடியாது. இப்போ வந்து இவர் வந்து ஒரு அரசாங்கம்ல, இவர் அரசாங்கத்தோட ஒரு பிரதிநிதியே இப்போ இருக்கார். இவர் சுகாதாரத்துறைக்கு அப்போ இவர் என்ன செஞ்சுருக்கணும்? இப்போ ரொம்ப சமீபத்தில் வந்த ஒரு விஷயம், மெடிக்கல் கவுன்சில் வந்து 6850 மெடிக்கல் சீட்டை வந்து இந்தியா முழுவதும் வந்து இப்போ கூட்டுறாங்க இந்த வருஷம். அப்போ என்ன செய்கிறாங்க, தமிழ்நாடு அரசு 500 சீட் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. அதில் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஒரு 350 சீட்டு கேட்குறாங்க. டோட்டலாக 850 சீட்டு தமிழ்நாடு வந்து மெடிக்கல் கவுன்சில் எங்களுக்கு அந்த தடவை வேணும்னு கேட்குது. ப்ரைவேட் காலேஜுக்குள்ள 350 சீட்டு அலோகேஷன் மெடிக்கல் கவுன்சில் கொடுத்துருச்சு. அரசாங்க காலேஜுக்கு அவங்க கேட்ட அந்த 500 சீட்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தலை, போதிய அளவுக்கு வந்து அந்த ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த இது இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை காமிச்சு அந்த 500 போஸ்ட்டை கொடுக்கல. 500 சீட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது சாத்தியமா சார்? தமிழகத்துக்கு 850 சீட்டு கொடுக்கறதுங்கிறது சாத்தியமா? ஆமாம், இப்போ அவங்க அதிகரிக்கிறாங்க, மெடிக்கல் கவுன்சிலும் கூட்டுறாங்க. 6850 சீட்டு கூட்டியிருக்காங்க இப்போ. ஆமாம், ஒட்டு மொத்தமாக இப்போ இந்தியாவில் அதில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதில், அதுவும் அரசாங்கம் மெடிக்கல் காலேஜுக்கு வர வேண்டியது அந்த 500 சீட்டுன்றது வரலை. ஏன் வரலைன்னா, நீங்கள் சரியாக வேலை பார்க்கலங்க, சரியாக அதுக்கான ப்ரொஃபஸரை போடலாங்கன்றது பெரிய குறையாது. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம், ஒரு செயல்பாடு இந்த அரசு வந்து செய்ய தவறி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், சுகாதாரத்துறையில் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு வந்து டாப்ல வந்துடும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னா என்ன சார் இருக்கும்? நீங்கள் ஒரு மருத்துவராக உங்களுடைய பார்வை என்னது? ஆமாம், இப்போ மருத்துவராகவே இப்போ நான் வந்து இந்த பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கேன், அரசியலுக்கு வந்திருக்கேன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? ஒரு நாட்டில் வந்து கல்வியும் சுகாதாரமும் மருத்துவமும் வந்து மக்களுக்கு இலவசமாக கிடைத்தால் அந்த நாடு வந்து நல்லா வரும், பொருளாதாரத்தில் மேம்படும். அப்படி பார்க்கையில் வந்து இப்போ மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அறுவை சிகிச்சைகளை மட்டும் இப்போ அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், நான் எம்எல்ஏ இருக்கும் பொழுதே நான் சட்டமன்றத்தில் இந்த கேள்வியை நான் எழுப்பினேன். அன்றைய சுகாதார அமைச்சர்கிட்ட இந்த கேள்வி எழுப்பினேன். நம்ம வந்து இப்போ அரசு மருத்துவமனையை வந்து காப்பீட்டு திட்டத்துக்குள்ளே கொண்டு வரோம். பொதுவாக இன்சூரன்ஸ் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது கொடுப்போம். அப்போ அரசாங்க ஹாஸ்பிட்டலும் இன்சூரன்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், அதில் வரக்கூடிய வருமானம் வந்து ஆண்டு வருமானம் 1200 கோடி அப்படின்ற ஒரு இதை காமிக்கிறாங்க. இந்த 1200 கோடி நீங்கள் வந்து பிரீமியமாக கட்டிடுங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. ஒட்டு மொத்தமாக மருத்துவ சிகிச்சையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமாக கிடைக்கிறதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னோடது வந்து இப்போ 2026 அதிமுக ஆட்சி அமைந்த உடனே முதலமைச்சர் ஐயா எடப்பாடியாருக்கு நான் வைக்கிற கோரிக்கை வந்து, இப்போ இருக்கக்கூடிய காப்பீட்டு திட்டத்தில் இன்னும் ஒரு முழுவதுமாக இந்த ஹெல்த்ன்றது, மருத்துவம்ன்றது மக்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை பண்ணணும். இதில் வந்து அரசாங்கத்துக்கு இதில் வந்து எந்த விதமே இல்லை, அது நஷ்டம் இல்லை, இதை செயல்படுத்தலாம் அப்படின்றத நான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு வச்சிருக்கேன். ஓகே, இல்லை சார், அது ஓகே. இப்போ இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை வந்து இந்த அளவுக்கு மேம்படணும் அப்படின்னா என்ன ஒரு விஷயம்? ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட பார்த்துருக்கோம், செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் மழைநீரில் மிதந்து அந்த இருக்கக்கூடிய பேஷண்ட் எல்லாமே பெட்டு மேலே காலை தூக்கி வச்சுக்கிட்டு அட்டண்டர் இவங்க எல்லாமே செங்கல்பட்டு மருத்துவமனையில் நம்ம பார்த்தோம். இது மாதிரியான சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 2 விஷயம் தான். ஒன்று, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். மருத்துவமனையில் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும். அதை செயல்படுத்துறதுக்கு மருத்துவர்களும் பேராமெடிக்கல், நர்சிங், ஃபார்மசிஸ்ட், பல்வேறு நிலையில் இருக்கிறாங்கல்ல, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்கணும். அவங்களுக்கு போதிய சம்பளம் கொடுக்கணும்.
போதிய சம்பளம். இப்போ மருத்துவர்கள் எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்துகிறாங்க. பே பேண்ட் ஃபோர்னு சொல்லுவாங்க. அந்த ஊதிய முறையை வந்து கொண்டு வர்றதுக்கான வழிமுறையை பண்ணணும். அதை இந்த அரசாங்கம் பண்ணணும். ஓகே சார். இப்போ நீங்கள் 2021 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிட்டு இருந்தீங்க. அந்த போட்டியிட்டதில் நீங்கள் கற்றுக்கொண்ட தனிப்பட்ட முறையில் ஒரு சரவணனா, ஒரு டாக்டர் சரவணா தனிப்பட்ட முறையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கிறது என்னது சார்? இன்னும் மக்கள்கிட்ட இன்னும் இறங்கி போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஏற்கனவே ஒரு மருத்துவராக இருக்கிறோம், மக்களுக்கு சேவை பண்ணுறோம். ஆனால் அரசியல்னு வருகிறது, இந்த வாக்களிக்குன்னு வரும்பொழுது மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அது தனிப்பட்ட ஒருத்தரோட சேவைக்கு இருக்க அந்த அங்கீகாரத்தை தாண்டி வேற என்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு ஏக்கம் தான் மெயினாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்றத பிரதானமாக இருக்குது, தனிப்பட்ட ஒரு மனிதனை தாண்டி. அப்போ வந்து நம்ம வந்து இன்னும் வந்து மக்கள்கிட்ட இன்னும் நம்ம வந்து அதிக மக்கள்கிட்ட போய் சேரணும். நம்ம அவங்களுக்கான சேவைகளை தொடர்ந்து நம்ம வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ கிட்டத்தட்ட சொல்ல போனால் இப்போ தேர்தலுக்கு ஒரு 8 மாத காலம் இருக்குது சார். இப்போ தான் அவர் அந்த பிரச்சார பயணத்தையே ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ஆனால் முதல்வர் ஸ்டாலின் வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அப்போ 2021 எலெக்ஷன் அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் 2019 எலெக்ஷன் டைமில் வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தேர்தல் பிரச்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை, இது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம். நீங்கள் வந்து ஆட்சி மாற்றமாய் திமுக ஆட்சிக்கு வந்துடுது. வந்து அடுத்த நாள்ல இருந்து திமுக ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிக்கிறது தான் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரோட வேலை, பிரதான வேலை. அதை அவர் செய்கிறாரு. அதிமுக அங்கங்கே போராட்டங்கள் நடத்தி அதை வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறோம். நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது. ஞானசேகரன் திமுக நிர்வாகி தான் அதை பண்ணுறாரு. அப்போ யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து எடப்பாடி ஆரம்பிச்ச அந்த இதுதான் அதில் நடவடிக்கை எடுக்க வைத்தது. ஒன்று, 100 நாள் வேலை திட்டத்தை வந்து திமுக என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 150 நாளாக மாற்றுவோம், சம்பளத்தை நாங்கள் அதை அதிகரிக்கதான் வழிமுறையை பண்ணி தருவோம்னு சொன்னாங்க. ஆனால் வந்த பிறகு அது எதுவும் நடக்கலை. ஆனால் எடப்பாடியார் தான் மத்திய அரசுக்கு அவர் வச்ச கோரிக்கை, அவரோட முயற்சினால இப்போ வந்து 2800 கோடி நினைக்கிறேன், ரஃபா 3000 கோடி வந்து அவங்களுக்கான அந்த ஊதியம் வந்து மத்திய அரசு விடுவிச்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சியாக இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் இயக்கம்ன்றது தேர்தலுக்காக மட்டும் வேலை செய்கிறது கிடையாது. மக்களுடைய நலன் அந்த மேம்பாட்டுக்காக பண்ணுறது அரசியல் இயக்கம். அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து அவரோட எழுச்சி பயணத்தை ஆரம்பிச்சிருக்கார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்ன்ற ஒரு முழக்கத்துடன் ஆரம்பித்திருக்கிறார். நீங்களே பார்த்துருப்பீங்க டிவியில், ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கூடுறாங்க. நெருக்கி வந்து அவர் இப்போ 160 தொகுதிக்கு மேலே இப்போ அவர் ட்ராவல் பண்ணிட்டாரு. நெருக்கி ஒரு 70-80 லட்சம் மக்களை இப்போ சந்திச்சிருக்கிறாரு. 80 லட்சம் மக்கள்னா வீட்டுக்கு ஒருத்தர்னு வச்சிங்கன்னா 80 இன்ட்டு நீ வீட்டுக்கு ஒரு 4 பேர் கணக்கு எடுத்தீங்கன்னா இன்ட்டு 4னா 4 கோடி மக்கள் இப்போ வந்து அவர் போய் சென்றடைந்திருக்கிறார். அப்படித்தான் எடுத்துக்கிறோம் நம்ம. அப்போ அந்த மாதிரி தான் பார்க்கணும். இதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஒர்க்கு, ஒரு அரசியல் தலைவரோட ஒர்க்கு. அதை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் திமுகவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து ஒரு கம்பெனிக்கிட்ட அடமானம் வச்சுருப்பாங்க. ஆமாம், அந்த நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் ஒரு கம்பெனிக்கிட்ட அடமானம் வச்சாங்க. திமுக திராவிட இயக்கம் எதிர்த்து ஆரம்பித்தாங்க, பார்ப்பினத்தை எதிர்த்து ஆரம்பித்தாங்க. பிரசாந்த் கிஷோர் யாரு? கடைசி அவர் தான் அவங்களுக்கு வேலை பார்க்குறாரு. அவர் தான் அவங்கள டைரக்ட் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அவர் ஸ்டாலின் என்ன பேண்ட் என்ன சட்டை போடணும் அப்படின்னு அவர் சொல்லி ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டு சொன்னவர், அவர் எப்படி நிற்கணும் உட்காரணும் சாப்பிடணும்னு சொன்னவர் வந்து அவரை பண்ணவர் வந்து பிரசாந்த் கிஷோர். இதுதான் திமுக. அதைத்தான் கார்பரேட் கம்பெனி அப்படின்னு மக்கள் சொல்றாங்க, ஊடகம் சொல்லுது, எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு. அதிமுக அது இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா கட்சியை பாத்தீங்கன்னா நிர்வாகிகளை பார்த்தாலே அதிமுக நிர்வாகிக்கும் திமுக நிர்வாகிக்குமான வேறுபாடு இருக்கும். ஆமா, சாமான எளிய மக்கள். அதான் புரட்சி தலைவர் வந்து 17 லட்சம் தொண்டர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. அடுத்து 1.5 கோடி தொண்டர்களாக அந்த கட்சியை வலுப்பெற வைத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்போ வந்து 2-2.5 கோடிக்கு இப்போ தொண்டர்கள் இருக்கிறார்கள். இது வந்து இப்போ இந்த 2026 இது எல்லாமே கன்சாலிடேட் ஆகும்.
அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும். ஐயா எடப்பாடியோட இந்த பயணம் வந்து அதுக்கு வந்து சான்றாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ 4 வருஷ காலம் வந்து திமுக ஆட்சி முடிஞ்சிருச்சு. இந்த 4 ஆண்டுகளுடைய திமுக ஆட்சிங்கிறது ஒரு அதிமுக பிரமுகர் நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், ஒரு மோசமான ஆட்சியாக நான் பார்க்குறேன். 525 வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. அதில் ஒரு 10% கூட அவங்க நிறைவேற்றல. அவங்க சொல்லுங்க 90% நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்களே. முதல் சொன்னாங்க, ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு நம்பர் சொன்னாங்க. இப்போ கடைசியா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, 364 வாக்குறுதி நிறைவேற்றிருக்கும் சொல்றாரு. நாங்களே இப்போ ஒரு புத்தகம் ரெடி பண்றோம். எங்க பொதுச்செயலாளர் மூலம் புத்தகத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலையை நான் பார்க்குறேன். அவங்க வந்து 10-15% மேல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. நீங்களே இப்போ நம்ம சாதாரண பாருங்க, அவங்க கொடுத்த முக்கியமான வாக்குறுதியில ஒன்று நீட்டு வந்து அகற்றுவோம்னு சொன்னாங்க. நீட்டு விலக்கு நாங்கள் பெற்று தருவோம், அதற்கான ரகசியம் தெரியும்னு உதயநிதி இன்றைய துறை முதலமைச்சர் சொன்னார். நீட்டு என்ன பண்ணாங்க, விளக்க முடியாது, பண்ணலை. அதுவே என்ன பண்ணாங்க, ஒரு 50 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்க போறோம்னு சொல்லி அது வந்து இளைஞரணி மாநாட்டில் சேலத்தில் குப்பையில் கிடந்ததை பார்த்தோம். திமுக வந்து டிசைனாக பேர் வைப்பாங்க, உங்களுடன் முதல்வர், முதல்வர் முகவரி, இப்படியெல்லாம் வச்சு வாங்கின மனுக்களை ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் வரும்போது எப்படி வந்தார், ஒரு பெட்டி கொண்டு வந்தார். பெட்டிக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் போடுங்க, நாங்கள் வந்த பிறகு அதை வந்து ஒரு மாதத்துக்குள்ள எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணிடுவோம்னு சொன்னார். இப்போ வாங்கின மனுவில் நம்ம வந்து இப்போ வைகை ஆற்றுல கொட்டி கிடந்த திருப்பவனத்தில் நம்ம பார்த்தோம். மக்களை ஏமாற்றக்கூடியது திமுக. அதைத்தான் திமுகன்ற தில்லுமுள்ளு கட்சின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அது வந்து உண்மை. ஓகே சார், தனிப்பட்ட முறையில் அதாவது நீங்கள் மருத்துவராக இருக்கீங்க, தனிப்பட்ட முறையில் வந்து உங்களை வந்து அணுகணும், மருத்துவத்தையும் தாண்டி டாக்டர் சரவணன் அவர்கள் வந்து அணுகணும் அப்படின்னா என்ன சார், எந்த மாதிரி சார் வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லை, மதுரையில் நரிமேடு பகுதியில் 7A மருதுபாண்டியன் நகர் 4வது தெருவில் இருக்கிற சரவணா மருத்துவமனைக்கு வந்தேன். முதல் மாடி வந்துட்டேன். டாக்டர் சரவணன் எல்லா நேரமும் இருப்பார், எந்த நேரமும் அவரை பார்க்கலாம். அப்போ எல்லா நேரமும் மருத்துவமனையில் இருந்தால் களத்துக்குங்கிறது எப்போ சார் மக்களை போய் சந்திக்கிறது நேரம் இருக்கு? எல்லா நேரம் இருப்பேன்னு அவைலபிலிட்டி பொறுத்து தானே. அதனால வந்து அரசியல் அந்த எங்களுடைய கட்சி வேலையை போகும்போது அந்த இடத்துல இருப்பேன். நீங்கள் 7A மருதுபாண்டியருக்கு வந்துட்டா தான் இங்கே இருக்கிற எம்ப்ளாயி சொல்லிடுவாங்கல்ல, டாக்டர் வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு, இந்த இதில் மெடிக்கல் கேம்பில் இருக்கிறாரு, இந்த இடத்துல மக்களுக்கான போராட்டத்தில் அந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லிடுவாங்கல்ல. இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நிறைய அந்த போதை அடிமைக்கு, மதுவாக இருக்கட்டும் இல்லை பல போதைகளுக்கு அடிமை ஆகிட்டு வராங்க. நீங்கள் ஒரு மருத்துவராக அவங்களுக்கு என்ன சார் ஆலோசனை சொல்லுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி அரசாங்கமே இப்போ குறுக்கி சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ டாஸ்மாக் தான் இப்போ மெயின் வருமானம் ஆயிடுச்சு. இப்போ 50,000 கோடி வருமானம் வச்சு இப்போ திமுக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு பாட்டில் இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, மது விற்கிறாங்கன்ட்டு. எல்லா வகை போதை பழக்கம் வந்துடுது. யாரா கிடத்துறான்னு பார்த்தா அது திமுக நிர்வாகியாக தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் இளைஞர் வந்து தனிப்பட்ட தனி மனித ஒழுக்கம், அதை வந்து ஒருத்தரும் பேணி காக்கணும். இப்போ நம்ம வர்றோம், குடும்பத்தை, நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும், சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஆளாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். ஒவ்வொரு இளைஞனும் எடுத்து ஒரு நல்ல கல்வி கிடைத்து ஒரு நல்ல ஒரு வேலையில் சேர்ந்து தனியாக சுயமாகவும் வேலைகள் பார்க்கலாம், தொழில் ஆரம்பித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். அது மாதிரி எத்தனையோ பேர் உதாரணம் இருக்கிறாங்க. அவங்களும் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கிட்டாங்க. அவர் ராம்நகரில் பேப்பர் போடுவார் காலையிலன்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் படித்த காலத்தில் அவ்வளோ வறுமையிலிருந்து ஒரு நாட்டோட ஜனாதிபதியாக வர்ற அளவுக்கு அவரோட செயலாக்கத்தை வச்சுருந்தார். இஸ்ரோ தலைவரானார். அந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞரும் அவரை மாதிரி ஒருத்தரை நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக தமிழ்நாடு நல்லா இருக்கும், இந்தியா நல்லா இருக்கும். இப்போ திமுக வந்து அவங்க இந்த கடந்த தேர்தலில் இப்போ அவங்க சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க, வருஷத்துக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொன்னாங்க. இப்போ 5 வருஷத்தில் 50 லட்சம் பேர் கொடுத்துருக்கணும். கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து இளைஞர் மனதில் வச்சுருக்கிறாங்க. அதனால் ஜஸ்ட் லைக் தேட் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுக்கிட்டு உதயநிதி வந்துட்டாருன்னா இளைஞர் ஓட்டு போட்ட மாட்டாங்க. இப்போ மதுரைக்கு வந்தார், வந்து ஒரு ஹாக்கி ஸ்டேடியமும் ஒரு ஸ்விம்மிங் பூல்லையும் வந்து ஆய்வு செய்தார். ஆனால் அங்கே அந்த இதில் இருக்கக்கூடியவங்களே, அந்த விளையாட்டு வீரர்கள் சங்கமே எங்கள் மாதிரி ஆளுகளை வந்து அவங்க போட்டியில் கலந்துக்கிறதுக்கு அந்த டிராவல் செலவு, தங்குற செலவு, உணவுக்கான செலவுகளை ஸ்பான்சர் பண்ணுங்க கேட்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. ஆமாம். அப்போ வந்து 2026 உறுதியாக ஐயா எடப்பாடி ஆட்சி அமைஞ்ச உடனே எங்கள் மாதிரி ஆளுகளை இதை வந்து நாங்கள் வலியுறுத்துவோம். இன்னும் டவுன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்காது இங்கெல்லாம். ஆமாம், டைட்டில் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அது மட்டும்தான். அந்த மாதிரி இங்கே அது மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இன்னும் மதுரை வந்து எதுக்கு ஃபேமஸ்ஸு, மல்லிகைப்பூக்கு ஃபேமஸ்ஸு.
அப்போ அதுக்கான சென்ட் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொழில் சார்ந்து சவுத்தில் நம்ம டெவலப் பண்ணோம்னா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யலாம். இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு முயற்சியை நான் எடுப்பேன்ல. ஆமாம். சரி சார், இறுதி கேள்வியை நான் என்ன கேட்கலாம்னு நினைக்கிறேன் சார். விஜய் வந்து அரசியலுக்கு இப்போ வந்திருக்காரு, புதுமுகமாக இருக்காரு. மதுரையில் கூட மாநாடு போட்டிருந்தாரு, இங்கே பெரிய இடத்துல ஒரு வரவேற்பு இருக்கமாக இருந்துச்சு. அவருடைய அரசியல் வருகை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு அதிமுக பிரமுகராக, ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயக நாட்டில் யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், வரலாம். ஆமாம். ஆனால் எல்லாரும் வந்து தவிர்க்க முடியாத சக்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் பெரியவர் அண்ணாவாக இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும், இவங்கள தவிர்க்க முடியாது. ஆமாம். அவரும் அவங்க 2 பேரும் சொல்லி வர்றாரு. அவங்க 2 பேரும் வேற கட்சிக்கு சொந்தக்காரவங்க சொல்லலாம், அதை சொல்லி வர்றாரு. அப்போ பொதுவான அவங்களுடைய நல்ல விஷயங்கள் அவர் எடுத்துக்கிறாரு, அப்படித்தான் நம்ம பார்க்க நினைக்கணும். நம்ம நிறைய வேறு அரசியல் சினிமா நடிகர்கள் வந்து அது என்னென்ன ரிசல்ட்டெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆமாம், பெரிய பெரிய ஆளுகள் நம்ம பார்த்துருக்குறோம். புரட்சி தலைவர் வந்தார், புரட்சி அம்மா சினிமா துறையிலேருந்து வந்தாங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்கன்னா அவங்க 2ம் பேரலாக பண்ணாங்க. சினிமாலையும் இருப்பாங்க, அரசியலில் இருப்பாங்க. இப்போ திமுகவை வளர்த்தது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அண்ணா அவர்களே வெற்றி பெற்ற பிறகு அவர்கிட்ட கேட்கையில் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது உங்களுடைய பேச்சா எழுத்தான்னு கேட்குறாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், அண்ணாவுடைய பேச்சோடைய அந்த வீரியம் தெரியும் உங்களுக்கு, அவருடைய எழுத்தோட அந்த வீரியம் தெரியும் அவருக்கு. ஆனால் அவர் சொன்னார், தம்பி ராமச்சந்திரன் தான் ஜெயிச்சா, அவர்னால தான் ஜெயிச்சேன்னு சொன்னார். அந்த ஒரு வசீகரம், அந்த கவர்ச்சி அந்த நேரத்தில் இருந்தது. அதனால வந்து திமுக வளர்த்ததுன்றது புரட்சி தலைவர். அவர் தன்னை மீறி வந்துருவாரோன்னு பயந்து அவருக்கு இடைஞ்சல் கொடுத்தனால அடுத்து இன்னொரு இயக்கமாக அவர் அடுத்து உருவாக்குறாரு. இப்போ 14 வருஷம் வந்து திமுக ஆட்சிக்கு வர முடியல, புரட்சி வர முடியல, திமுக கலைஞர் வர முடியல. புரட்சி அம்மாவும் 10 வருஷம் சாலிடாக ஆட்சியில் இருந்தாங்க. அதனால வந்து அவங்கள வந்து நினைச்சு ஒருத்தர் வந்தாங்கன்னா அந்த புளியை பார்த்து போன சூடு போட்டுவிட்ட கதைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன ஓட்ட மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சு உள்ள வர்றவங்கள உண்மையிலேயே அவங்க சேவை செஞ்சாங்கன்னா மக்கள் அங்கீகரிக்க போறாங்க. கண்டிப்பாக. வேணா சார், ஆனால் அவர் விஜய் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இப்போ போட்டியே வந்து திமுக விசஸ் டிஎம்கே, டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்னு தானே சொல்றாரு. அந்த இடத்துல அதிமுக அவர் பேசக்கூட இல்லையே. அது அரசியலுக்கு வரவங்க சொல்றது அது. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கங்க. அவர் இயக்கம் ஆரம்பிக்கிறாரு, டிஎம்டிகே தேசிய முற்போக்கு தலைவர்கள் ஆரம்பிக்கிறாரு. அந்த புரட்சி சொல்லி அம்மாவோட அதிமுகவோட கூட்டணி வச்ச பிறகு போதுதான் 26 சட்டமன்ற உறுப்பினர் அவர் பெறுகிறார். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் வர முடியுது அந்த நேரத்தில் அவர். ஆமாம். அதற்கு பிறகு வந்து அந்த இயக்கம் வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதாயிடுச்சு இல்லையா. அதனால வந்து விஜய் அவர்களும் வந்து ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் பேசுறாரு. பட் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தா அவர் வந்து அதிமுக மாதிரி இப்போ அவரோட என்ன சொல்றாரு, கொள்கை எதிரி வந்து பிஜேபின்னு சொல்றாரு, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றாரு. இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு அந்த 1 பாயிண்ட் அஜெண்டா என்ன? அப்போ அது பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கணும். அப்போ அதிமுக மாதிரி ஒரு பெரிய இயக்கம், ஆமாம் 7 முறை தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம் கூட்டணி வச்சா அவர் நினைச்ச அந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புறத அவர் செய்ய முடியும். ஆனால் அதுதான் வந்து ரைட் சாய்ஸாக இருக்க முடியும். ஆனால் விஜயகாந்த் அப்படி ஒரு கூட்டணி வச்சனால தான் அந்த நேரத்தில் திமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் ஆக்க முடிஞ்சது. அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அவர் எடுக்கணும். அவருடைய அரசியல் இதில் முதல் படியாக எடுத்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தனிப்பட்ட ஒருத்தராக நான் நினைக்கலாம். உங்களுடைய மக்கள் சேவை, அரசியல் சேவை அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கணும். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய நேர்களுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு நன்றி.